ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு டாப்பிக்கை படிக்கணும்னா அதுக்கு உடனே என்சிஇஆர்டிலேருந்து பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி அதை படிக்கணும். அதோட ரிலேட்டட் யூடியூப் லிங்க் பார்க்கணும். நீங்கள் சப்போஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அது சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது வெப்சைட் இருக்குன்னா அதையும் பார்க்கணும். இப்படி ஏகப்பட்ட சோர்ஸில் இருந்து டாக்குமெண்ட்ஸை படித்து ரிவ்யூ பண்ணுறதுக்கோ நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டோமோ அப்படின்னு தெரியறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்கா? இனிமேல் அந்த கவலையே வேணாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் பதில் இந்த வீடியோவில் இருக்குது. நோட்புக் எல்லாம் அப்படிங்கிறது கூகுள் க்ரியேட் பண்ண ஒரு ஃப்ரீ டூல். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் தேவைப்படுறதெல்லாம் உங்களுடைய ஜிமெயில் ஐடி ஒன்று இருந்தால் போதும். அதை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. இங்கே க்ரியேட் நியூ அப்படிங்கிற பட்டன் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த விண்டோவை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நீங்கள் உங்களுடைய எல்லா சோர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பிடிஎஃப் மட்டும் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இது நான் என்சிஇஆர்டிலேருந்து டவுன்லோட் பண்ண சயின்ஸ் 6th சயின்ஸோட 2 பிடிஎஃப் ரெண்டையும் ஒன்றா சூஸ் பண்ணுறேன். ஃபியூ செகண்ட்ஸில் நோட்புக் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டையும் படித்து இந்த டாக்குமெண்ட் என்ன தான் சொல்ல வருது அப்படிங்கிற சம்மரியை கொடுத்துருவான். இப்போது இந்த டூலை வச்சுட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டோட இன்டராக்ட் பண்ண முடியும். அதாவது ஏற்கனவே ஒரு சம்மரி ஒன்று கொடுத்துட்டான். இன்ட்ரடியூசஸ் சயின்ஸ் அஸ் அ மெத்தட் ஆஃப் என்கொயரி ட்ரிவன் பை கியூரியாசிட்டி அப்படின்ட்டு அந்த புக்கில் என்ன இருக்குது அந்த சம்மரியை கொடுக்குறான். இப்போ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டில் இப்போ நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். கிவ் மீ ஒரு கொரி ஒன்று அடிக்கிறேன். கிவ் மீ டாப் 5 பாயிண்ட்ஸ். நோட்புக் எல்லாம் அதுவே தனியாக யோசிக்காது. இதுக்காக வெப்சைட்டுக்கெல்லாம் போய் தேடாது. இந்த பிடிஎஃப்பில் என்ன இருக்கோ அந்த கண்டென்ட்டை மட்டும் கொடுக்கும். சயின்ஸ் இஸ் எ வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ல்டு. கியூரியாசிட்டி இஸ் ஃபண்டமெண்டல் டு சயின்ஸ். சயின்ஸ் இஸ் எவ்ரிவேர் அப்படின்னு இப்போ இந்த 2 பிடிஎஃப்பில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் கொடுக்கும். சரி, அங்கங்கே ஒரு 1 2 அப்படின்னு போட்டிருக்கோம் பாருங்கள். இது என்னென்னா இதுதான் சைட்டேஷன். இந்த நோட்புக் எல்லாம் அதுவே தனியாக யோசிக்காது அப்படின்னு ஏற்கனவே சொன்னோம். அப்போ இந்த நம்பரில் என்னது, அந்த பிடிஎஃப்பில் என்ன இருந்ததோ அந்த லொக்கேஷன் உங்களுக்கு காமிச்சிடுறான். ஸோ நானாக எதுவும் சொல்லலை, அந்த பிடிஎஃப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சயின்ஸ் இஸ் எவ்ரிவேர். இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, நம்பர் 6. இது வந்து இந்த பிடிஎஃப் அதில் இருக்குது. இது இதனுடைய நம்பர் 1 பாயிண்ட். இப்போது ரைட்டில் இருக்குது பாருங்கள், ஸ்டடி கைடு. இந்த ஸ்டடி கைடை கிளிக் பண்ணால் இந்த 2 பிடிஎஃப் வச்சு நோட்புக் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்டடி கைட் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, அந்த ஸ்டடி கைடில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ நோட்புக் எல்லாமே ஒரு குவிஸ் க்ரியேட் பண்ணிட்டான். வாட் இஸ் பயோடைவர்சிட்டி? ஹவு டஸ் த டெக்ஸ்ட் சஜஸ்ட் குரூப்பிங் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரும் கீழே இருக்குது. பயோடைவர்சிட்டிங்கிறது என்னது, வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸ்டடி கைடில் ஃபஸ்ட்டு பேசிக் சிம்பிளான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குது. அடுத்து எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ். அது 1 வேர்ட் கொஸ்டின் வச்சுக்கிட்டிங்கன்னா இது 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின்ங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு இப்போ நீங்களே யோசித்து நீங்கள் ஆன்சர் எழுதணும். அது இல்லாமல் கிளாசரி, கீ டேர்ம்ஸ், சயின்ஸ்ன்னு என்னது, சயின்டிஃபிக் மெத்தட்னு என்னது, பயோடைவர்சிட்டி, குரூப்பிங்னு என்னது. ஸோ எல்லா கீவேர்ட்ஸ் எடுத்துகிட்டு நோட்புக் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருச்சு. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இது நீங்கள் எப்போனா ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, மறுபடியும் வெளில வந்துட்டேன். இப்போது ப்ரீஃபிங் டாக், எஃப்ஏக்யூ, இது எல்லாமே வந்து எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி கொடுக்குறது. எஃப்ஏக்யூ கிளிக் பண்ணுறேன். அதில் என்ன இருக்கும் பாருங்கள். இவன் இப்போ கொஸ்டின் கேட்குறோம். வாட் இஸ் சயின்ஸ், சயின்டிஃபிக் மெத்தட்னு என்னது, ஒய் இட் இஸ் இம்பார்ட்டண்ட், ஹவு கேன் வி குரூப். ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு நோட்புக் எல்லாமே கொஸ்டின் கேட்டு அதுவே ஆன்சரும் கொடுத்துருச்சு. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, சோர்ஸ் வந்து பிடிஎஃபாக இருக்கலாம், அதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு யூடியூப் லிங்க்கை கொடுக்குறேன். அந்த யூடியூப் லிங்க்கில் என்ன இருக்குது, அவன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறான்னு பாருங்கள். இது நான் ரேண்டமாக ஒரு யூடியூப் லிங்க் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது காப்பி பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு வெப்சைட் லிங்க் இல்லை யூடியூப் லிங்க்காக இருக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் பேஸ்டிங் தட் யூஆர்எல் இன்சர்ட் கொடுத்துட்டா இப்போ நோட்புக் எல்லாமே அந்த யூடியூபுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற என்டையர் வீடியோவை ஒரு தடவை படிச்சுட்டு, அது ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இங்கிலீஷில் இருக்கிற கண்டென்ட்டை எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணிட்டான். ஒரு கிளாரிட்டிக்காக இதையும் அன்செக் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ இந்த யூடியூப் லிங்க்கில் என்ன இருக்கோ அது மட்டும் வரும்.
கிவ் மீ டாப் 3 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த யூடியூப் லிங்க் அப்படின்னு கொடுத்ததுக்கு அந்த யூடியூபோட சோர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட், அந்த யூடியூப்பில் என்ன பேசுனாங்களோ அந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் வந்துருச்சு. ஓகே, இந்த சம்மரி வந்துருச்சு. இந்த 7, இந்த 3, இந்த 2 எல்லாமே ஒன்ஸ் அகேன் அதே சைட்டேஷன் தான். அந்த டெக்ஸ்ட்டில் அது இருந்தது, அதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற ப்ரூஃபோடு கொடுத்துட்டான். மறுபடியும் சொல்கிறேன், நோட்புக் எல்எம்ங்கிறது ChatGPT மாதிரி அவனாக யோசிக்க மாட்டான். அந்த டெக்ஸ்ட்டில் என்ன இருந்ததோ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும்தான் கொடுப்பான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா யூ கேன் ஒன்ஸ் அகெயின் சேவ் டு நோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது இங்கே நோட்டாக வந்துடும். இஃப் யூ வாண்ட் ஒன்ஸ் அகெயின் ஒரு ஸ்டடி கைடு கொடுத்தீங்கன்னா இந்த யூடியூப் லிங்க் தான் இப்போ நம்ம டிக் பண்ணியிருக்கோம், அதை பேஸ் பண்ணி செப்பரேட்டாக ஒரு ஸ்டடி நோட்டும் க்ரியேட் ஆகிடுச்சு. அவுட்புட் என்னென்னலாம் இருந்தது வரைக்கும் பார்த்துருக்கோம். சம்மரி பார்த்துட்டோம், FAQ பார்த்துட்டோம், உங்கள் ஓன் கொஸ்டின்ஸ் இன்ட்ராக்டிவ் பார்த்துட்டோம். பாட்காஸ்ட்டுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னே மைண்ட் மேப்பும் க்ரியேட் பண்ணும். நோட்புக் எல்லாம் மைண்ட் மேப் எப்படி க்ரியேட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் நோட், ஆடியோ ஓவர்வியூ, மைண்ட் மேப். இந்த மைண்ட் மேப் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆச்சு, மைண்ட் மேப் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மைண்ட் மேப் கிளிக் பண்ணுறேன். அந்த டாக்குமெண்ட்டில் இருந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி எவ்வளவு அழகான ஒரு மைண்ட் மேப் க்ரியேட் ஆகிடுச்சு. டைவர்சிட்டியை பேஸ் பண்ணி பாயிண்ட்ஸ், ஓகே, டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ், டிஃப்ரெண்ட் ஹேபிட்டட், ஓகே, டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி, அப்சர்வேஷன்ஸ் டியூரிங் வாக், என்ன அப்சர்வ் பண்ணோம், எக்ஸ்ப்ளோரிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். மைண்ட் மேப்புங்கிறது உங்களுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட் இஸ் யுவர் ஓன் மைண்ட் மேப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாக்குமெண்ட்டுக்கு நோட்புக் எல்லாம் கிரியேட் பண்ண மைண்ட் மேப் இது. இப்போ நான் மறுபடியும் என்னுடைய மைண்ட் மேப்புக்கு போகிறேன். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சோர்ஸ் வந்து ஒரு யூடியூப் லிங்காக இருக்கலாம், பிடிஎஃபாக இருக்கலாம். இது 2 இன்புட் கொடுத்து பார்த்துட்டோம். நீங்கள் எதாவது டைரெக்டாக ஒரு வெப்சைட்டும் கொடுக்கலாம். நீங்கள் நோட்ஸ் வந்து கூகுள் டாக்ஸில் எடுக்கிறீங்கன்னா அந்த கூகுள் டாக்ஸ் கூட டைரெக்டாக ஒரு சோர்ஸை கொடுத்துடலாம். ஸோ சோர்ஸ் மைண்ட் மேப் பார்த்துட்டோம், யுவர் ஓன் கொஸ்டின்ஸ், இன்ட்ராக்ஷன், சம்மரி இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, ஃபைனலாக இப்போ நம்ம என்ன தான் சொல்ல வரோம் அப்படின்னா, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது நோட்புக் எல்லாம்ல. பெரிய நோட்ஸ் இருக்குது, 100 pages PDF, ஏகப்பட்ட PDF இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் சம்மரி எடுக்க முடியும். யூடியூபோட டிரான்ஸ்கிரிப்ஷனில் இருந்து சம்மரி எடுக்க முடியும். உங்களுடைய கொஸ்டின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இது இப்படி இருக்குன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஃப்ளாஷ் கார்டு, இதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். கான்செப்ட் மேப்பை தான் மைண்ட் மேப், அது பார்த்துட்டோம். எந்த விதமான மிக்ஸ்டு கண்டென்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பிடிஎஃபாக இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும், எல்லாமே கொடுத்துரும். ஆன்சர்ஸ் இன் எக்ஸாம் ஸ்டைல் தான் நம்ம பார்த்தது வந்து அந்த FAQவில் என்ன இருந்தது அப்படின்னா, ஸ்மால் கொஸ்டின்ஸு, பிக் கொஸ்டின்ஸ், 2 mark 5 mark எப்படி இருந்தாலும் இட் கேன் ஹேண்டில். மல்டிலிங்குவல்ங்கிறது வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் இப்போதைக்கு நான் காமிச்சிருக்கேன். இங்கிலீஷ் வித் அதர் மிக்ஸ்டு லாங்குவேஜ் இருந்தாலும் இட் கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அதுக்குள்ளே இன்டர்னலாக வந்து ஒரு டிரான்ஸ்லேட் இருக்குது. ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு கூட உங்களுக்கு கொடுத்துரும். உங்கள்கிட்ட ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்குது, PDF, வெப்சைட், யூடியூப் லிங்க், நீங்கள் எடுத்த நோட்ஸ், அதெல்லாம் வச்சு உங்களால் சீக்கிரமாக படிக்கணும், குயிக்காக ரிவ்யூ பண்ணணும். உங்களை யாராவது கொஸ்டின் கேட்டு நீங்கள் ஆன்சர் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த நோட்புக் எல்லாம் வந்து ஒரு கரெக்டான ஆன்சராக இருக்கும். நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நோட்புக் எல்லாம் ஒரு நல்ல டூல். அந்த டூலை புரிஞ்சிக்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.